எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த சுமாரான கதையை கேட்க வந்த எல்லாருக்கும் சூப்பரான காலை வணக்கம். இருங்க, இந்த வீடியோ எண்டுல ஒரு சூப்பரான கதை இருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணி அதை கேளுங்க. இப்பதான் டயர்ட்னஸ் தெரியுதோ? டிவில பார்த்தேன். பெரிய சாகசம்லாம் பண்ணிருக்கீங்க. உங்களை புரிஞ்சுக்கவே முடியலையே. நீங்க காவேரி கூடவும் கடலை போடுறீங்க. விஜய வெளியே கொண்டு வரவும் இவ்ளோ எஃபர்ட் போடுறீங்க. நிஜமாவே உங்க கேரக்டரை புரிஞ்சுக்க முடியலையே. அவ்வளவு கஷ்டப்பட்டு நீ ஒண்ணு புரிஞ்சுக்க வேணாம். அதானே, நமக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வந்தா என்ன, வரலனா என்ன? அதான் ஆல்ரெடி அங்கதான் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல. கெமிஸ்ட்ரி வேற தாறுமாறா இருக்கும். ஆனா என்ன கண்டாவி ரிலேஷன்ஷிப் தான் எனக்கு தெரியல. ஏய், வாய் மூடு. இன்னையோ இந்த வீட்லயும் சரி, என் லைஃப்லயும் சரி, உனக்கு வேலை இல்ல. உன் டைம் முடிஞ்சிருச்சு. உன் திங்ஸ் எல்லாத்தையும் போய் பேக் பண்ணி வச்சுக்கோ. நாளைக்கு காலையில பொட்டி தூக்கிட்டு வெளியில போயிட்டே இரு. எங்க போ சொல்றீங்க? உங்க அம்மா வீட்டுக்கு போ, இல்ல எங்கேயாவது போ. எனக்கு என்ன வந்துச்சு? ஆனா இந்த வீட்ல உனக்கு இடம் இல்ல. வேணா எங்க கொண்டு போய் விடணும்னு சொல்லு, நான் வேணா டிராப் பண்றேன். அந்த ஒரு ஃபேவர் தான் என்னால உனக்கு பண்ண முடியும். இதுக்கு மேல உன்னை என்னால சகிச்சுக்க முடியாது. காலையில கிளம்புறதுக்கு ரெடியா இரு. கிளம்பி ரெடியா இருக்கேன். லைஃப்ல இடம் இல்லையாமே. இவர் அப்படியே தனியா எடுக்க முடிவு பாரு. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு அட்டகாசமான சூப்பரான கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதையோட கருத்து என்னவென்று பார்த்தீங்கன்னா, தலைக்கணத்தோட ஆனால் தலை இல்லாமல் தான் முக்காப்புல டான்ஸ் ஆடணும். ஸோ வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நம்ம கதையில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஜோசியக்காரர் இருந்தார். அந்த ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலைக்கணும் அவன் தலையை விட ரொம்ப பெருசாக இருக்கும். எல்லாமே அவனுக்கு தான் தெரியும். ஏன்னா அவன் ஒரு விஷயத்தை ஒரு தேதியில் சொல்லிட்டான்னு வச்சிங்களேன், அது கண்டிப்பாக நடந்துடும். அப்படி தான் அந்த ஊரை நம்பினாங்க. அதனால சொல்லி அவனுக்கு தலை பெருசாகிடுச்சு. இது கேட்ட ராஜா, சரிதே அவனை கூப்பிடு, அவனை நானே பார்க்கணும் போல இருக்குது. அவ்வளோ பெரிய ஜோசியக்காரனை நம்ம நாட்டிலையா கூப்பிட்றா அவனை நானே பார்க்கணும் போல இருக்குன்னு சொல்ல, அவனை எல்லாரும் கூட்டின்னு வந்து மன்னர் முன்னே நிறுத்துவாங்க. ஓ, நீ தான் அந்த ஜோசியக்காரனா? உன்னை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேனே, நீ சொன்னால் அப்படியே நடக்குமாமியே, உண்மையாமா அப்படின்னு கேட்குறப்ப, ஆமாம்மா, நான் ஒரு தேதியில் ஒன்று குறித்து கொடுத்தேன்னா அது மிஸ்ஸே ஆகாது. அந்த கடவுளுக்கு எனக்கு 6 வித்தியாசம் இல்லை, ஒரு வித்தியாசம் கூட கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்ல, என்னன்னா இவன் நம்ம எதிர்க்க ரொம்ப தௌலத்தாக பேசுகிறாங்க, இவனுக்கு ஒரு பாடம் புகட்டுமே அப்படின்னு யோசிச்ச மன்னர், சரி உனக்கு நான் ஒன்று கேட்குறேன், நீ பதில் சொல்லுவியா அப்படின்னு சொல்கிறப்ப, மன்னா இதில் நான் தான் எக்ஸ்பர்ட், என்னை டிஃபீட் பண்ண எவனும் கிடையாது, சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன குறித்து கொடுக்கணும்னு சொல்கிறப்ப, உன்னோட மரண நாள் எப்போ நீ சொல்லுக்கண்ணா அப்படின்னு சொல்கிறப்ப, ஆஹா ராஜா நமக்கு ஸ்கெட்சு போட்டான்டா, தெரிஞ்சிடுச்சு, இவங்கிட்ட நம்ம எதனா பேசினா நம்ம தலையை வெட்டி நம்ம கையிலே கொடுத்துருவான். இது தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஜோசியர், அதெல்லாம் ஈஸியாக சொல்லிடலாம் மண்ணா, கொஞ்சம் சார்ட்டை தான் ரெஃபரன்ஸ் பண்ணோம், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்ல, சரி 1 hour எடுத்துக்கோ, 1 hourல உன்னோட டெத் டேட்டை நீ சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறப்ப, நம்மளால ஆஹா விட்டா போதும் ஓடோண்டு செவரிக்கு குச்சி போய் நம்ம பீர்வால் காலில் போய் விடுவார். மந்திரி, என்ன இது, உங்கள் ராஜா வந்து என்னோட டெத்து டேட்டை கேட்குறான், நான் வேறு எதனா ஒரு டேட்டை சொன்னால் எனக்கு இன்றைக்கே டெத்து டேட் ஆகிடுவான்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறப்ப, அவன் அப்படி தான்டா எப்போவுமே, நீ ஏன்டா அவங்ககிட்ட போய் மாட்டினேன், சரி அழாத, நான் சொல்கிற மாதிரி நீ செய், நீ போயிட்டு என்ன தேதி சொல்கிறேன்னா, நான் செத்த 3ஆவது நாள் நீ செத்துருவேன் போய் ராஜா கிட்ட சொல்லு, அவன் எதுவும் பண்ண மாட்டான். அப்படியா, உண்மையாக நம்பலாமா? டே போடா, என்னைய சந்தேகமாக கேட்குறியா, அப்புறம் ஒன்று தலையை வெட்டிடுவாங்க அப்படின்னு சொல்கிறப்ப, சரி ஏதோ ஒரு நம்பிக்கையில் குடுக்குடுன்னு போய், ராஜா நான் அவங்க சாட்டெல்லாம் ரெஃபர் பண்ணி பக்காவான என்னோடய டெத்து டேட்டை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப, சரி மகவா நான் சொல்லிடி, இன்றைக்கி உன்னை கைமா போடுறதே என்னோட குறிக்கோள் நினச்சிட்டு இருந்த ராஜாவுக்கு, நான் செத்த 3ஆவது நாள் நீங்கள் செத்துருவீங்க ராஜா அப்படின்னு சொல்லுவார். டே என்னடா சொல்கிறேன், இல்லை ராஜா, நீங்கள் சாவத்துக்கு 3 நாளுக்கு முன்னாடி நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்கிறப்ப, ஆஹா இவன் எதனா நம்ம கிட்ட அப்படியே ஓட்டாண்டி விட்றானோ, இவனை எப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமோ, ஆனால் இருந்தாலும் நம்ம ராஜாவுக்கு ஒரு பையன், என்னடா ஒருவேளை இவனை நம்ம இப்போ போட்டு தள்ளிட்டோம், அடுத்த 3 நாளில் நம்ம செத்துட்டோம்னா இந்த ஜென்மத்தில் தான் ஏதோ நம்ம ராஜாவாக பிறந்திருக்கோம், அடுத்த ஜென்மத்தில் கூஜாவாக பிறந்தா நம்ம என்ன பண்ணுறதுன்னு ஒரு சந்தேகத்திலே, சரி போய் தொலை, ஆனால் ரொம்ப நாள் பீத்தின்னு இருக்காத, கிளம்பு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க வந்த விஷயம் என்னென்னா, நமக்கு தான் எல்லாம் தெரியும், ஐநோ கண்ணு வச்சு நம்ம சுற்றி இருந்தோன்னா நம்ம முண்டை கண்ணை பிடிங்கி நமக்கே கையில் கொடுத்துருவாங்க.